ஹாய் ஹலோ காய்ஸ். பிரம்ம யுகம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு வந்து 2 வாரம் ஆச்சு. ஆனால் தியேட்டரில் தமிழ் டப்பில் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து அதுக்கு முந்தின வாரமே வந்துருச்சு மலையாளத்தில். நான் தமிழ் டப்பில் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து நல்ல படங்களை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த படமும் நேற்று நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த படத்தை பற்றி என்னுடைய ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலாமா வேணாமா, இந்த படம் வந்து சிலருக்குலாம் செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து டாப்ல இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து மம்முட்டி, மெகா ஸ்டார். ஸோ இவர் வந்து எப்படி இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி அதாவது இப்போ தமிழ் சினிமாலலாம் வந்து பார்த்தீங்கன்னாலே எடுத்த உடனே அவங்களுடைய அந்த கதை வந்து ஹீரோயிசமா இருக்குதா, நம்ம ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா, பட்ஜெட் என்ன, சம்பளம் என்ன, இந்த மாதிரி ஒரு டாக் தான் போகும் பெரிய ஆட்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் கதை என்ன, இதுல எனக்கு என்ன கேரக்டர், இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படி கேட்பாங்க போல இருக்கு. ஏன்னா மம்முட்டியோட லாஸ்ட் வந்து அந்த தி காதல் கோர் அப்படின்ற ஒரு மலையாளத்துல ஒரு படம் வந்துருந்துச்சு. ஜோதிகாவும் மம்முட்டி நடிச்சிருந்தது. அதுவே வேற ஒரு புதுசா இருந்துச்சு கதை. அதுல எப்படி மம்முட்டி சார் நடிச்சாருன்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதோட ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு பெரிய ஸ்டாரால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேற எந்த ஒரு மார்க்கெட்டையோ வேற ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுக்காக எதையுமே பார்க்காம இறங்கி ராவா ஒரு ஸ்டோரி எடுத்து பண்றாரு அப்படின்றதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான். ஸோ அதுக்கே வந்து நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன்னா மலையாள படங்களை பார்த்தாலே வந்து தமிழ் சினிமாவோட கம்பேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவ்வளோ வேரியேஷன் இருக்கு ரெண்டு பேருக்குமே. ரீசெண்டா வந்து மலையாள சினிமாவை தான் தமிழ் ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு வந்து மலையாள சினிமா வந்து எவால்வ் ஆயிருக்கு. அவ்வளோ நல்ல படங்கள் வருது, பேசப்படுற படங்கள் வருது. ஸோ அது வந்து ஒரு வகையில் பார்க்குறப்போ வந்து மலையாள சினிமா நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம தமிழ் சினிமால இருந்து ஏன் இந்த மாதிரி படங்கள் வரல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் வந்து இருக்குது. ஸோ ஓகே, நம்ம பிரம்ம யுகத்துக்குள்ள போகலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசா ஒரு ஐடியாஸை கொண்டு வந்து, அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஏன்னா இந்த இப்போ வர படங்களில் கலர் கிரேடிங்லேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸாக பண்ணலாம், இந்த மாதிரி டோனு அந்த மாதிரி டோனு அப்படின்ட்டு அதுக்கே ஒரு தனியாக டீம் போட்டு மெனக்கெட்டு இருக்க இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே டாக்ல முடிச்சுட்டாங்க. படம் பிளாக் அண்ட் ஒயிட், ஓகே, அந்த சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், அதுக்கு கேஸ்டிங்க்கே ஏகப்பட்ட நாட்கள் எடுக்கும். இந்த படத்தில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர் தான். அதுலேயும் மெயினாக படம் ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் தான். ஸோ கேரக்டர் வந்து அடுத்த ஒரு ஆச்சரியம். ஏன்னா 3 கேரக்டர், அதுக்கப்புறம் ஒரே லொக்கேஷனு, ஒரே ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடம் இருக்கு ஒரு காட்டுக்குள்ள. இதை வச்சு ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை வந்து உட்கார வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படா நம்மளுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே டைம்ல ஒரே லொக்கேஷனாகவும் இருக்குது, இவ்வளோ கேரக்டருக்குள்ள நம்மளை வந்து எப்படி இந்த கதையை சொல்லி நம்மளை வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல அதான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசு ஐடியாஸை வந்து அது வந்து ரொம்ப பெரிய தைரியம் இருக்கணும். ஏன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க ப்ரொடியூசர் சைட்ல இருந்து. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படமே ஒரு ரிஸ்க் படம் தான். இது எந்த தைரியத்துல இந்த இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து, ஆனால் சக்ஸஸ் ஆயிட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ புது ஐடியாஸை வந்து ஒரே படத்தில் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து எந்த நம்பிக்கையில் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது படம் பார்க்குறப்ப. ஏன்னா இது வந்து ஒரு தனி வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற யூஸ்வலாக பார்க்குற விஷுவலே கிடையாது இந்த படம். டைரக்டர் வந்து அவருக்குன்னு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 கேரக்டரை வச்சு ஒரு கதை சொல்லி நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் முடிச்சிருக்குதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படத்துல வந்து 2 பேரை காட்டுறாங்க. அவங்க வந்து எங்கேயோ இருந்து தப்பிச்சு பறக்க எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு வராங்க ஒரு காட்டுக்குள்ள எங்க இருந்தோ. ஸோ இந்த காட்டுல இருந்து ஒரு ஆறு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆற்றை கடந்தாதான் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால இரவாயிருச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆற்றை வந்து கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. நாளைக்கு தான் கடந்தாகணும் அந்த ஆற்றை. ஸோ இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதில் 2 பேரும் சரி அப்போ இங்கேயே தங்கிடலாம், இன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்குள்ளே இருந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பெண் கதாபாத்திரம் வராங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்து பின்னாடியே போயிடுறாரு. அவருடைய கதை அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. இவருக்கு வந்து என்ன பண்றது அப்படின்ட்டு இந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி வந்து ஒரு இடத்துல போய் அந்த காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு அந்த ரொம்ப ஒரு பிற்காலத்தில் கட்டப்பட்ட
ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, பாலடைஞ்சு போய் அந்த இடத்துக்கிட்ட அவர் உணவு தேடி போகும்போது அதுக்குள்ள போய் லாக் ஆயிடுறாரு அவரு. ஸோ அதுக்குள்ள போய் பார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. அதுல தான் ஒருத்தர் மம்முட்டி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் அங்க இருக்கிற ஒரு சமையல்காரர். 2 பேர் தான் பல வருஷங்களா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஸோ அதுக்குள்ள இவர் போய் மாட்டிக்கிறாரு. இப்ப உள்ள போய் மாட்ட பிறகுதான் தெரியுது வாழ்நாள் ஃபுல்லா வெளியே வர முடியாது, இதுதான் நம்ம வாழ்க்கை, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ் தான் அந்த வெளியே வர்றதுக்கு இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த அரண்மனை வந்து என்ன அரண்மனை, அதுல வந்து அந்த அரண்மனையை பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த அரண்மனை எப்படிப்பட்ட அரண்மனை இதுக்கு முன்னாடி அப்படின்னு அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்லாம் ஒன்று சொல்றாங்க. ஸோ இவர் உள்ள போயிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த உள்ள என்னென்ன அமானுஷங்கள்லாம் நடக்குது இந்த அரண்மனைக்குள்ள, ஸோ அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அமானுஷம் என்னது, ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. பாருங்க, ஒரு பெரிய காடு, அதுக்குள்ள ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ள 3 கேரக்டர், அவ்வளவுதான். இதை வச்சுதான் ஃபுல் படமே. ஸோ அந்த 3 கேரக்டர்ல ஒருத்தர் போய் இப்பதான் மாட்டிருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் உள்ள சமையல்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதே டைம்ல மெயினா இருக்கிற மெயின் கேரக்டர்ல இருக்கிற ஒரு மம்முட்டி. ஸோ இந்த 3 பேருக்குள்ள என்னென்ன நடக்குது, இதுல நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கதை. இப்போ இதுல இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நம்மள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து புதுசு. இது வந்து யூஸ்வலா எந்த படத்துலயுமே ஒரு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு புது கேரக்டர் இந்த டிசைனை, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ மெனக்கெட்டு சின்ன மேக்கப்ல இருந்து சின்ன சின்ன ஒரு ரியாக்ஷன்ஸுக்கும் அவ்வளோ மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறாரு. அதனாலயே இப்படியே இந்த எல்லா கேரக்டருமே, அந்த 3 கேரக்டருமே அவ்வளோ ஒரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன், அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கு, அந்த இப்படி எல்லாமே பண்ணி ஒரு நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிட்டனால ஈஸியாக அந்த கதை கூட நம்ம வந்து கனெக்ட் ஆகி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே டைமில் ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த படம். 3 கேரக்டர் நடிச்சிருக்கிறவங்க வந்து மம்முட்டி, அப்புறம் அர்ஜுன் அசோகன், அப்புறம் சித்தார்த். இந்த 3 பேரை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே நகரும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். அதே டயத்தில் ரொம்ப வந்து புதுசாகவும் இருக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்குற விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டோரி டெல்லிங்கே வந்து நமக்கு வந்து ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து தோணும். அதே மாதிரி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அதே டைமில் மியூசிக் வந்து அந்த ஒரு பதைக்க வைக்கிற ஒரு மியூசிக்லாம் அவ்வளோ திக் நிமிடங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட், அந்த ஆர்ட் ஒர்க்லாம் வந்து அந்த ஒரு செட்டு மாதிரியே அது தெரில நமக்கு. ஒரு உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே பல வருஷங்களாக ஒரு அரண்மனை கட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவுமே அந்த அரண்மனைக்குள்ளே எதேதோ இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, அந்த அரண்மனையை வந்து ஒரு டாப் ஆங்கிள் இருந்து காமிக்காத ஒன்று தான் குறை. ஏன்னா அந்த அரண்மனை வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து காட்டாத ஒரு குறை இருந்துச்சு. ஆனால் அந்த அரண்மனைக்குள்ள வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றத சொல்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த இமேஜின் பண்றப்போ வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்குது அந்த அரண்மனை பார்க்குறப்ப. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுற விஷயங்கள் வந்து படத்துக்கு அந்த பேசப்படுற விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் அங்கங்கே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காலங்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து கடவுள் நம்பிக்கையை பற்றி, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் படத்தில் இடையில அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய கதையோட அதில் என்ன கனெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க அந்த படத்தில். அதான் இப்படி தான் இருக்கும் இந்த படம். இது வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி போகும். ஒரு விறுவிறுப்பாக ஒரு பேய் படத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். ஆனால் பேய் படத்துக்கான டெம்ப்ளேட்டில் இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால இந்த மூவி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டா, நீங்கள் வந்து இப்போ இந்த ஆர்ட் ஃபிலிமாக தேடி பார்க்குறீங்க அப்படின்னா, அப்புறம் ஒரு சினிமா லவராக இருப்பாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் மூவியாக தேடி போய் பார்க்குறது, அப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூவியாக நிறைய பேர் தேடி பார்ப்பாங்க. அதாவது இந்த ஒரே ஒரு கேரக்டரை வச்சு அப்படியே ஸ்லோ பேசிங்கில் போகும் சில கதைகள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மற்றபடி வந்து ஒரு நார்மலாக எதிர்பார்க்குற ஒரு கமர்ஷியல் படமோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமோ, ஒரு காமெடியோ அல்லது ஒரு யூஸ்வலாக வர மாதிரியான ஒரு படம் இது கிடையாது. அதனால் நார்மலாக நிறைய பேருக்கு இந்த படங்கள் வந்து பிடிக்காது. ஒரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க தான் இந்த படம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா தமிழ் டப்லையுமே ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ ஓடிடியில் பார்த்தா அந்த இம்பாக்ட் ஒன்று இருக்குமா அப்படின்ட்டு தெரில. படத்தில் தியேட்டரில் போய் பார்க்குறப்ப தான், ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறப்போ படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப நமக்கு வந்து
ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும், அது நல்லா இருக்கும். அதனால நீ தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த படத்தை. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனை மாதிரி தோணுச்சுன்னா, இப்போ இந்த படம் வந்து சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குல்ல, அதை வந்து இந்த படம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலையோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணுது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து ஒரு பார்த்து முடிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு இம்பேக்டோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது ஒன்று மட்டும் எனக்கு மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒருத்தனுடைய பேக் ஸ்டோரியோ அல்லது அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டையோ கணிச்சு சொல்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவராக இருக்கார் அப்படின்ட்டா, அதே அந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்து அவன் வந்து இவருக்கு தெரியாமல் மறைமுகமாக செய்கிற சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஒரு சின்ன சின்ன அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு மற்ற நார்மலாக நீங்கள் சும்மா நார்மலான படம் மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும், ஸ்லோவாக போகும். அதனால் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க மட்டும் இந்த கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் போய் பார்த்துருங்க. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு படத்தோடு சந்திக்கலாம். பாய்.